ஆறாவது சம் பாருங்கள். ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், அடுத்து போய்கிட்டே இருக்குது 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், அடுத்து 12 சென்டிமீட்டர் போய்கிட்டே இருக்குது 24 சென்டிமீட்டர் வரைக்கும். 15 இது இருக்குன்ட்டாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து சதுர வடிவம்னு சொல்லிட்டாங்க. சதுரம் இது வந்து 10 சென்டிமீட்டர்னால் பரப்புங்கும்போது 10 × 10ன்னு போடுவோமா? அப்போது 10 ஸ்கொயர் ப்ளஸ் எல்லாமே சதுரங்கிறனால 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர்னு போய்கிட்டே இருக்கும் 24 ஸ்கொயர் வரைக்கும். இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு போயிட்டே இருக்கும் 24 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு, அடுத்து 1லேருந்து 9 வரைக்கும் கழிக்கணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் போய்கிட்டே இருக்கும் 9 ஸ்கொயர் வரைக்கும் கழிக்கணும். கழிச்சா நமக்கு இந்த மதிப்பு கிடச்சிரும். ஃபார்முலா என்னது? n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. ஃபஸ்ட்டு இதுக்கு என்னோட மதிப்பு 24, இதுக்கு வந்து என்னோட மதிப்பு 9. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா 24 × 24 1 25 × 2 × 24 48 48 1 49/6. 6ஆல் அடித்தோம்னா 1 6 6 4 6 24. 25 × 4 100 100 × 49 4900 வரும். அடுத்து இதை பாருங்கள். 9 × 9 + 1 10 × 2 18 18 1 19/6. இப்போ 2ஆல் அடிச்சோம்னா 2 6 2 10. அடுத்து 3ஆல் 1 3 3 3 9 3 × 5 15 15 × 19 9 45 மிச்சம் 4 1 9 9 4 13. அடுத்து 5 1 5 8 2 285. இப்போ இதிலேருந்து இதை கழிக்க தானே செய்யணும். இப்போ கழிச்சோம்னா 285 கழிக்கணும். 8 10 9 10 5 1 6 4. மதிப்பு வந்து 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து 7வது சம் பாருங்கள். 2 க்யூப் - 1 க்யூப் ப்ளஸ் 4 க்யூப் - 3 க்யூப் ப்ளஸ் 6 க்யூப் - 5 க்யூப் ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது என்ற தொடர் வரிசையின் ஃபஸ்ட்டு இது வந்து n உறுப்புகள் வரை கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 8 உறுப்புகள் வரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 க்யூப் - 1 க்யூப், அடுத்து ப்ளஸ் 4 க்யூப் - 3 க்யூப் ப்ளஸ் 6 க்யூப் - 5 க்யூப்னு போய்கிட்டே இருக்குது. இப்போது இதை எப்படி எழுதலாம்னா, நம்ம ப்ளஸ் இருக்கதா எழுதிடுமா? 2 க்யூப் ப்ளஸ் 4 க்யூப் ப்ளஸ் 6 க்யூப்னு போய்கிட்டே இருக்குது. அடுத்து இந்த மைனஸ், அடுத்து ப்ராக்கெட்குள்ளே 1 க்யூப், இந்த மைனஸை வெளியில் எடுத்தனால இது ப்ளஸ்ன்னு வரும், ப்ளஸ் 3 க்யூப், மைனஸை வெளியில் எடுத்தனால ப்ளஸ் 5 க்யூப்னு போய்கிட்டே இருக்கும் n வரைக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நமக்கு 1 க்யூப் ப்ளஸ் 2 க்யூப் தானே அது ஃபார்முலா இருக்குது தெரியும். அப்போங்கும்போது இங்கே 2 க்யூப்பை பொதுவாக வெளியில் எடுத்துருவோம். வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து 1 க்யூப்னு இருக்குமா? அடுத்து ப்ளஸ் 4 க்யூப், 2 க்யூப்பை வெளியில் எடுக்கிறோம். அப்போ வகுத்தல் போடுவோமா? இப்போ 4 × 4 × 4 டிவைடட் பை 2 × 2 × 2. படித்தோன்னா 1 2 2 4 1 2 2 4 1 2 2 4, அது 2 க்யூப்னு வருதா? அடுத்து இதை போட்டால் நமக்கு 3 க்யூப்னு கிடைக்கும். அப்படியே போய்கிட்டே இருக்கும் n வரைக்கும், n க்யூப் வரைக்கும். மைனஸ் இந்த இதுக்கு ஃபார்முலா வந்து, அதாவது 1 க்யூப் ப்ளஸ் 3 க்யூப் ப்ளஸ் 5 க்யூப் போய்கிட்டே இருக்குது n க்யூப் வரைக்கும். இதுக்கு ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. n ஸ்கொயர் இன்ட்டு 2n ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு பின்னாடி பார்ப்போம். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1 க்யூப் ப்ளஸ் 3 க்யூப் ப்ளஸ் 5 க்யூப் போய்கிட்டே இருக்குது n க்யூப் வரைக்கும். இதோட ஃபார்முலா வந்து n ஸ்கொயர் இன்ட்டு 2n ஸ்கொயர் மைனஸ் 1. அடுத்து இதை பாருங்கள், இதுக்கு ஃபார்முலா போட்டுடலாமா? 2 க்யூப், 2 க்யூப்போட மதிப்பு 8. இது வந்து n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை பெருக்கணும்னா 2 n × 4 மைனஸ் n ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயரை உள்ளே வச்சு பெருக்கணும்னா இது எப்படி வரும்னா n ஸ்கொயர் இன்ட்டு n + 1 ஹோல் ஸ்கொயர் பை
இந்த 2 இதுக்கும் ஒரு 2 4 வரும். இப்போ 8 அடிச்சோன்னா 1 4 2 8. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a + bங்கிற a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a + b ஹோல் ஸ்கொயர். இதோட ஃபார்முலா வந்து a² + 2ab + b². இங்கே ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? n. பிங்கிற இடத்துல 1. அப்போது இதை விரித்து எழுதணும் அப்படின்னா n² + 2n + 1ன்னு வரும். இப்போ அந்த n² வச்சு இதை பெருக்கிடலாமா? n² வச்சு பெருக்கணும்னா ஏற்கனவே இந்த 2 இருக்குது, அதை எழுதிடுவோம். n² வச்சு பெருக்கும்போது n⁻4 அடுத்து ப்ளஸ் 2 × n⁻3 ப்ளஸ் n². அடுத்து இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் வச்சு உள்ளே பெருக்கும்போது -2 n⁻4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு n². அடுத்து பாருங்கள், உள்ளே வச்சு பெருக்கும்போது 2 n⁻4 அடுத்து ப்ளஸ் 2 4 n³ ப்ளஸ் 2 n² மைனஸ் 2 n⁻4 ப்ளஸ் n². இப்போது ப்ளஸ் 2 n⁻4 மைனஸ் 2 n⁻4 கேன்சல் ஆயிரும். அடுத்து பாருங்கள், இது ஸ்கொயரு இதுவும் ஸ்கொயரு, n² n². அப்போ இதை கூட்டிக்கலாமா? 4 n³ ப்ளஸ் 3 n². அதாவது n உறுப்புகள் வரைக்கும் நமக்கு வர்ற மதிப்பு வந்து 4 n³ ப்ளஸ் 3 n². அடுத்து 8 உறுப்புகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. 8 உறுப்புகள் வரைக்கும்னா எண்ணுக்கு பதிலாக 8 போடுவோமா? 4 × 8³ ப்ளஸ் 3 × 8² 8 × 64. இதை ஃபஸ்ட்டு பெருக்குமா? 8 × 64. 64யும் 8யும் பெருக்குனா 4 × 32 மிச்சம் 3 6 × 48 51 512. அதை 4 பெருக்கணும்னா 4 2 8 1 4 5 20. அடுத்து கூட்டணும், எதையும் 3யும் 64யும் பெருக்கி அதோட கூட்டணும். 3 12 மிச்சம் 1 வர 18 18 1 19 10 மிச்சம் 1 10 14 மிச்சம் 1 2 2. நமக்கு வர்ற மதிப்பு வந்து 2240ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. என்ன இருக்குது? 1³ ப்ளஸ் 3³ ப்ளஸ் 5³ ப்ளஸ்ன்னு n³ வரைக்கும் போகுது. நமக்கு தெரிகிற மதிப்பு வந்து 1³ ப்ளஸ் 2³ ப்ளஸ் 3³ ப்ளஸ் n³ வரைக்கும் ஃபார்முலா வந்து n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு கொடுத்தது வந்து இதுதானே வந்திருக்கு. அப்போங்கும்போது இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா ஒற்றை எண்ணாக போய்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, இது கிடைக்கணும் அப்படின்னா 1³ ப்ளஸ் 2³ ப்ளஸ் 3³ ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்குது. n³ வரைக்கும் போயிட்டு மைனஸ் இதிலிருந்து நம்ம என்ன சேர்த்துருக்கோம்? ரெட்டை n³ சேர்த்துருக்கோமா? 2³ ப்ளஸ் 4³ ப்ளஸ் 6³ ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்கும் n³ வரைக்கும். அடுத்து இதில் நல்லா பாருங்கள், இந்த இதில் வந்து 1³ n³ வரைக்கும் போகும்போது இது என்ன 2 சேர்த்துருக்கோமா? அப்போங்கும்போது கடைசி வந்து ரெட்டை எண்ணாக வரும். அதனால் 2 n³ வரும். கடைசி இருக்கிறது வந்து எண்ணுக்கு பதிலாக 2 n வரும். இங்கேயும் அதே மாதிரி தான், ரெட்டை எண் தானே. 2³ ப்ளஸ் 4³ ப்ளஸ் 6³ போகும்போது இந்த எண்ணுங்கிற இடத்துல ரெட்டை எண் தான் வரும். அதை வந்து 2n. இதோட பொதுவான வடிவம் வந்து 2n. இது ஒற்றை எண்ணாக இருக்கும்போது 2n - 1. இப்போ வந்து ஏதாவது ஒரு மதிப்பை போட்டோம் எண்ணுக்கு பதிலாக. இப்போ 5ன்னு போட்டோம்னா 2 10 -1 நமக்கு 10லேருந்து 1 போச்சுன்னா 9 ஒற்றை எண்ணாக கிடைக்கும். ஏன்னா இது ஏற்கனவே பார்த்துருப்போம். இரட்டை எண்ணோட பொதுவான வடிவம் வந்து 2n. அதனால் இங்கே வந்து n³ பதிலாக 2n ஹோல் க்யூப், இங்கேயுமே n³ பதிலாக 2n ஹோல் க்யூப். அடுத்து இப்போ ஃபார்முலாலாம் போட்டுடலாமா? இதை போட்டோம்னா எண்ணுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? 2n. 2n × 2n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் பார்த்துக்கிடுவோம். இதை பெருக்கலாமா? 2n × 2n நமக்கு
4n ஸ்கொயர் ப்ளஸ் 2n சாரி இதை 2 அடிச்சிடும். ஒரு 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். இப்போ இதை பெருக்கலாமா? 2n ஸ்கொயர் ப்ளஸ் n ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். இப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஏங்கிற இடத்துல 2n ஸ்கொயர், பிங்கிற இடத்துல n. ஃபார்முலா படி போட்டோம்னா 2n ஸ்கொயர் அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடுமா? அப்போ 2 4 n அடுக்கு 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 2n ஸ்கொயர் இன்ட்டு n. இப்போ 2 4 n க்யூப்னு வரும் ப்ளஸ் b ஸ்கொயர்னால் n ஸ்கொயர். இதுக்கு பதிலாக நம்ம 4 n அடுக்கு 4 ப்ளஸ் 4 n அடுக்கு 3 ப்ளஸ் n ஸ்கொயர்னு எழுதுவோமா? அடுத்து பாருங்கள், இதை நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் அப்படியே இருக்கட்டும், அதை கடைசி பார்த்துக்கலாம். இந்த 2 க்யூப் ப்ளஸ் 4 க்யூப் ப்ளஸ் 6 க்யூப் போய்கிட்டே இருக்குது n க்யூப் வரைக்கும். இதில் 2 க்யூப்பை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 1 க்யூப் ப்ளஸ் 2 க்யூப் ப்ளஸ் 3 க்யூப் ப்ளஸ்னு போய்கிட்டே இருந்துட்டு இங்கே n க்யூப் வரைக்கும் இருக்கும். இது ஏன் n க்யூப்னா இங்கே கடைசி 2n க்யூப்னு இருக்கும். 2 க்யூப் இது க்யூப் உள்ளுக்குள்ளே போகும்போது 2 க்யூப் இன்ட்டு n க்யூப்னு வரும். இந்த 2 க்யூப்பை வெளியில் எடுத்ததுனால கடைசி n க்யூப் வரைக்கும் இருக்கும். இதோட மதிப்பு 8. அடுத்து இது இந்த ஃபார்முலா போட்டோம்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இதை பெருக்கலாமா? 8 போட்டுருவோம். n இன்ட்டு n ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு n டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இதை எப்படி எழுதலாம்? 8 இன்ட்டு n ஸ்கொயர் ப்ளஸ் n ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. இப்போ அடிச்சோன்னா 1 4 2 4 8. இதை a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா? அதை எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த 2 அப்படியே எழுதிடுவோம். இன்ட்டு இதுக்கு பதிலாக ஃபார்முலா படி எழுதணும்னா a ஸ்கொயர், ஏங்கிற இடத்துல n ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ n அடுக்கு 4 ப்ளஸ் 2 இன்ட்டு n ஸ்கொயர் இன்ட்டு n 2n க்யூப் ப்ளஸ் n ஸ்கொயர்னு வருமா? இப்போது 2 வச்சு உள்ளே ஃபுல்லாக பெருக்கணும்னா 2 n அடுக்கு 4 ப்ளஸ் 2 4 n க்யூப் ப்ளஸ் 2n ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுருவோம். இப்போ ஏற்கனவே இங்கே இதில் பார்த்துருக்கோமா? 4 n அடுக்கு 4 ப்ளஸ் 4 n க்யூப் ப்ளஸ் n ஸ்கொயர். இந்த மைனஸ் வச்சு உள்ளே பெருக்கும்போது மைனஸ் 2 இன்ட்டு n அடுக்கு 4, அடுத்து மைனஸ் 4n க்யூப், அடுத்து மைனஸ் 2n ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இதை கழிச்சோம்னா நமக்கு 2n அடுக்கு 4 அடுத்து ப்ளஸ் 4n க்யூப் மைனஸ் 4n க்யூப் கேன்சல் ஆயிரும். அடுத்து இது பாருங்கள், ப்ளஸ் n ஸ்கொயர், இங்கே மைனஸ் 2n ஸ்கொயரா? இப்போது இதை கழிச்சோன்னா மைனஸ் n ஸ்கொயர்னு வரும். அடுத்து பாருங்கள், நம்ம n ஸ்கொயராக பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? n ஸ்கொயராக பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே 2n ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த 1 க்யூப் ப்ளஸ் 3 க்யூப் ப்ளஸ் 5 க்யூப் ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது n க்யூப் வரைக்கும். இந்த n ஸ்கொயர் இன்ட்டு 2n ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறதா போடுவோம். நம்ம இவ்வளோ செஞ்சோம்னா டைம் ஆகும். அதனால் இந்த இதுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா n ஸ்கொயர் இன்ட்டு 2n ஸ்கொயர் மைனஸ் 1. இதை விரிவாக செஞ்சீங்கன்னா டைம் ஜாஸ்தி எடுக்கும். அதனால் இதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா தான் வரும், மனப்பாடம் பண்ணிக்கோங்க.